கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் உங்கள் தேவனும் உங்கள் இரட்சகருமாகிய நான் பரிசுத்தர். I am the Lord your God and your Savior. I am holy. நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன். That you may be holy unto me, I have severed you from other people. நாம் எல்லாரும் மற்ற எல்லாரையும் விட்டு பிரித்து எடுக்கப்பட்டதற்கு அநேக நோக்கம் அல்ல. We have been severed from other people. There are no many purposes behind it. ஒரே ஒரு நோக்கம். Only one purpose. ஒரே ஒரு நோக்கம். Only one purpose. நாம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக மாற வேண்டும் என்று அல்ல. That we may become a great political leaders. பெரிய தொழில் அதிபராக மாற வேண்டும் என்று அல்ல. That we may become great businessmen. ஒரு பெரிய உத்தியோகம் செய்கிறவர்களாக அல்ல. That we may become a great man of occupation. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்ததற்கு ஒரே ஒரு நோக்கம். There is only one purpose for God to separate us. எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். Ye should be holy unto me. அப்ப யார் இந்த நோக்கத்தோடு பரிசுத்த ஜீவியத்தை முக்கியத்துவப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை அனுதினமும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தி செல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர் தேவனாயிருந்து அவர்களுடைய சகல காரியங்களையும் சாரித்து அவர்களை நடத்துவதில் ஆண்டவர் கூட உண்மை உள்ளவராக இருக்கிறார். And they that are giving importance to their holy life, they that are progressing in their holiness, unto them only God will be a God of all their needs, and he will be enough to them. 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. Read 1 Peter chapter 1 and verse 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறார். He that hath called you is holy. அந்த பரிசுத்த தேவன் தான் நம்ம எல்லாரையும் அழைத்து இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். That holy God only has called us into this holy doctrine. ஆனபடியால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் உங்களை அழைத்தவருக்கு ஏற்ற விதத்தில் பரிசுத்தராய் இருங்கள். So be ye holy in all manner of conversation unto the Lord who hath called you. பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த காரியத்தில் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Parents and children should give much importance to this matter. பெற்றோர்களும் பரிசுத்தமாய் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறதுல நம்முடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். Parents, you should be a model or example to your children in all manner of conversation, in all holiness. பிள்ளைகளை சிறுபிராயத்திலிருந்தே அவர்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் காணப்படும்படி அவர்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்துவதில் பெற்றோர்கள் ஒரு பெரிய உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Parents, you should understand that you have received a great responsibility in teaching your children and growing up your children in all holiness. பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பதிலும் நல்ல வஸ்திரங்களை உடுத்துவதிலும் பிள்ளைகளை நல்ல முறையில் கார்ல ஸ்கூட்டர்ல கொண்டு போய் ஸ்கூல்ல விடுகிறதிலும் அவர்களுடைய புறம்பான படிப்பு போன்ற புறம்பான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எல்லாவற்றையும் விட ஒரு ஸ்டெப் அதிகமாக அவர்கள் சிறுபிராயத்திலிருந்தே பரிசுத்தரை அறிகிற அறிவிலே வளருவதற்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. Parents, your responsibility is not only giving good meal to your children and giving good garments and making them to go to their schools in cars and scooters, but you should have to give one step higher. You should give priority to their holy life and to their holiness. ஒரு சிலரை தவிர अनेक பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. And only few parents, other than them, many are not giving priority to their spiritual life. சிறப்பான நல்ல ஸ்கூல் பார்த்து எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கட்டி, பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாயிலும் வீட்டை அடமான வைத்தாயிலும் கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல கவனம் செலுத்துகிறார். They are paying much more attention in selecting the good school, best school, and if they don't have money to pay the fees, they are keeping their house and they are getting money, they are lending borrows, and they are paying the money and making their children to study. நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக அவர்களை உருவாக்குவதிலே அதிக கவனம் செலுத்துகிறார். They are giving more attention in bringing up them in the sports. தங்களுடைய சரீரத்தை நல்ல பாடி பில்ட் பண்ணுவதில்
பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற பெற்றோர்கள் உண்டு. Many parents are there, they are giving more attention to their children to build their bodies. ஆனால் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து அநேகர் கவனம் செலுத்துகிறதில்லை. But many are not giving attention for the spiritual life of their children. நான் உனக்கு கொடுக்கிற இந்த தேசத்தை விட்டு நீங்கள் துரத்தப்படாதபடிக்கு அல்லது இந்த தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இவைகளை கருத்தாய் போதியுங்கள் என்று ஆண்டவர் அன்றைக்கு இருந்த பெற்றோர்களுக்கு சொன்னார். The Lord told unto the parents on those days that you should have to teach all these things to your children, that this land may not spew you out, or otherwise I will not destroy, I will not chase you away from this land. இந்த அனுபவத்துக்குள் கர்த்தர் எல்லா நிலவரத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து கொண்டு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். The Lord God had severed us from all of the people. Only one reason behind that, we should understand it clearly. நம்முடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாம் சிந்திக்கிற காரியத்திலும் பார்க்கிற காரியத்திலும் பேசுகிற விஷயத்திலும் நம்முடைய தோற்றங்களிலேயும் நாம் நடக்கிற விதங்களிலேயும் நாம் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தர்களாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். God has severed us with one and only purpose, that we shall be holy unto him in all manner of conversation, in our thoughts, in our sight, in our speech, in all our walkings. இந்த நோக்கத்தை அல்லது இந்த லக்கை நாம் தவற விட்டு நாம் மற்றதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் இந்த கிறிஸ்துவ ஜீவியம் உங்களுக்கு கசப்பாக மாறும். Having missed this purpose, having missed this target, if you lead your Christian life, this Christian life will be a bitterness to you. உபாகமம் 28வது அதிகாரம் 47வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, when we read Deuteronomy chapter 28 and verse 47, சகலமும் பரிபூரணமாக இருக்கும்போது, when everything is found in plenty, நீங்கள் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்காமல் போனால், if you don't serve the Lord thy God with joyfulness and with gladness of heart, சகலமும் குறைவுபடும். everything will lack. பசியோடும் பட்டினியோடும் நிர்வாணத்தோடும் உனக்கு விரோதமாய் வந்த சத்துருவை நீ சேவிப்பாய். Thou shalt serve thine enemies, which the Lord shall send against thee in hunger, in thirst, in nakedness. அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டு விடுவதில்லை. And until they will destroy them, he will not leave you. எந்த தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அந்த கானானில் சிங்காரமான தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த தேசத்தை சுதந்தரிக்க வைத்தாரோ அதே தேவன் தான் இதையும் சொல்லுகிறார். The same God who made them to inherit many promises and to inherit the promised land, the same God is saying this also. ஆனபடியால் கர்த்தர் நமக்கு விதிக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அவைகளை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதித்து அவர்களை நடத்துவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். We should pay attention that we may follow and keep the commandments and statutes of the Lord. Not only that, we should have to give much attention in teaching the commandments and statutes to our children and to follow them whether they are keeping it. இப்படி செய்கிறவர்களை பார்த்து தான் ஆண்டவர் என் சனம் என்று சொல்லுகிறார். Those that are doing so, unto them the Lord is calling them as my people. பலியினால் உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று உரிமையோடு நம்மை அவருடையவர்கள் என்று ஆண்டவர் அழைப்பது இந்த காரணத்தினால் தான். The Lord God with all a right, he is calling this group as my saints, my people, they that have made a covenant through sacrifice. இந்த நோக்கத்தை நாம் விட்டு விடுவோமானால், if we miss this target, இதை விட்டு மற்றதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமானால், if we miss this purpose and if we give much attention to various other சனமும் அல்ல நான் உன்னுடைய தேவனும் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, you are not my people and I am not your Lord. நீ என் ஜனமும் அல்ல நான் உன்னுடைய தேவனும் அல்ல. You are not my people and I am not your Lord. ஆனபடியால் தேவனுடைய ஜனங்கள் இந்த விஷயத்தில் மிக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். Therefore the people of God should give much significance to this matter and we should build up our life. நீங்கள் யோபுவை கவனித்து பாருங்கள். Just give attention to Job's life. யோபுக்கு இருந்ததான ஆஸ்திகள் எல்லாம் யோபுடைய மூதாதைகள் சம்பாதித்து வைத்தது அல்ல.
And the treasures and the assets of Job were not gathered up by his forefathers. யோபுவுக்கு இருந்த ஆஸ்திகள் அவருடைய பரம்பரை சொத்து அல்ல. The assets and the properties of Job were not the seed of the descent. யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து அதனால கிடைத்ததுதான் எல்லாம். The Lord blessed Job, and because of that he received everything in his life. பெந்தெகோஸ்தேக்காரர்கள் என்றால் தரித்திரமாகத்தான் இருக்க வேண்டும், அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக விட மாட்டார்கள், எப்போதும் தட்டி கொண்டே இருப்பார்கள் என்றுதான் சிலர் யோசிக்கிறார். Few are thinking like this, that every time they will tap the Pentecostal people that you should not be rich, you should be always poor. அப்படி அல்ல. It is not so. ஒரு யோபு அந்த தேசத்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக மாறவில்லையா? Is that Job had not become a rich man in that land on those days? வெறுமையாய் புறப்பட்டு வந்ததான ஆபிரகாமை ஒரு பெரிய சீமானாக கர்த்தர் மாற்றவில்லையா? This Abraham who came out as a poor man, had not the Lord changed him a rich man? கோலும் கையுமாக போனதான யாக்கோபை ஆண்டவர் ரெண்டு பெரிய பரிவாளங்களோடு பெரிய ஐஸ்வர்யவானாக திருப்பி கொண்டு வரவில்லையா? This Jacob who went along with the rod and the hand, had not the Lord made him to be blessed with the two bands? வெறுமையாய் இஸ்லாமியரிடத்தில் விற்கப்பட்டதான அந்த யோசேப்பை ஆண்டவர் எகிப்திலே ஒரு பெரிய ராஜாவாக ஐஸ்வர்யவானாக மாற்றவில்லையா? This Joseph who had been sold in the hands of Midianites, had not the Lord made him a king and the ruler in the land of Egypt? தானியேலை ஆண்டவர் பாபிலோன் தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தவில்லையா? Had not the Lord made Daniel to be in the second position to the king in the land of Babylon? 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருந்த ராஜாதி ராஜாவாக சக்கரவர்த்தியாக இருந்ததான அகாஸ்வேரு ராஜாவிலே அடுத்த ஸ்தானத்துக்கு மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தவில்லையா? Had not the Lord exalted Mordecai to the second position to the king Ahasuerus, who was the then emperor, the king of 127 countries? தன் தாய் தகப்பனை இழந்து அனாதையாய் தன்னுடைய சித்தப்பாவினிடத்தில் வளர்ந்ததான எஸ்தர் ராணியை ஒரு பெரிய ராஜாத்தியாக 127 நாடுகளுக்கு ஒரு ராஜாத்தியாக ஆண்டவர் மாற்றவில்லையா? Had not the Lord changed Esther, who was an orphan and who was brought up by her small father, had not the Lord exalted him as her as a queen? நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவர்களிலே நிறைவேற்றவில்லையா? Had not the Lord fulfilled the promise which he says, I will make you the head, not the tail? இந்த உயர்வு, இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதங்கள் யாரால் கிடைத்தது? And all these blessings, all these exaltment, கர்த்தர் ஒருவர்தான் அப்படி செய்தார். only the Lord hath done it. எந்த அடிப்படையில் அப்படி செய்தார்? Based on which thing he has did? அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு தங்களுடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தங்களுடைய ஜீவியத்திலும் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜீவித்தபடியினால் அந்த அடிப்படையில் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். Because they kept the commandments and statutes of the Lord and preserved their life holy, because their Lord was holy, Lord is holy, and because of that, based on this only, the Lord God exalted them. இதுதான் through proper channel ஆக கர்த்தரால் உயர்த்தப்படுகிற உயர்வு. This is the right and proper channel through which you are lifted up by Lord. இந்த உயர்வில், இந்த ஐஸ்வரியத்தில் ஆண்டவர் வேதனையை கூட்ட மாட்டார். In this riches, in this exaltment, the Lord will not give pain to you. கர்த்தர் தம்முடைய ஐஸ்வரியத்தோடு கூட வேதனையை கூட்டார். The Lord will not add a pain to your riches. எந்த வேதனை இல்லாமல், எந்த எதிர்ப்பு இல்லாமல், எந்த பயம் இல்லாமல் அவர்கள் முன்னேறி கொண்டே போனார்கள். Without any pain, without any resisting, they are progressing up. நீங்கள் பரிசுத்த ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ளாமல், you not giving importance to holy life and not keeping up the commandments and statutes of the Lord, கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி ஜீவித்து நீங்கள் முன்னேறி செல்லும்படி உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் முயற்சி எடுத்து முன்னேறினால் அதிலே வேதனைகளும், அதிலே துக்கமும், அதிலே கண்ணீரும் கவலைகளும் பெருகிக் கொண்டே இருக்கும். having moved away from the ways of the Lord, and when you are laboring of your own effort, own strength, when you are trying to be lifted up, then you will face only pains, griefs, sorrows and tears. ஒரு மனிதனை ஐஸ்வர்யவான் ஆக்குவதும் தரித்திரனாக மாற்றுவதும் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. It is in the hands of the Lord to make a man rich and a poor. ஆனபடியினால்
கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானாக்கும்படி அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கற்பனைகளை கைக்கொண்டு அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமாக. அப்போது கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். Therefore we shall keep all the commandments and the statutes of the Lord as he is holy. Let us all be holy unto him. Then he will fulfill his promises in our life. அது கர்த்தரால் சகலவற்றையும் அதனுடைய காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அப்படி செய்வார். அதிலே அவர் உண்மை உள்ளவர். The Lord God who will do everything in this right time, he will fulfill all these things in your life. He is faithful in this matter. அதே நேரத்தில் கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்காமல் நீ சுயமாக ஐஸ்வர்யவானாக பிரயாசப்பட்டால், At the same time, when the Lord God is not making you rich but you are trying to become rich, அநேக கண்ணியிலும் அநேக சோதனையிலும் சிக்குண்டு போவா என்று தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். we are warned in the epistle unto Timothy that you will be entangled in many snares and conflicts. ஆனபடியினால் அருமையானவர்களே, Therefore, beloved ones, கர்த்தர் நம்மை எல்லா ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தது ஒரே ஒரு காரணம். the only one reason for God to separate us from all other people, நாம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் தேவனுக்கேற்ற பரிசுத்தர்களாய் ஜீவிக்க, in all the manner of conversation we should be holy unto the Lord. யோபு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பிள்ளைகள் அனைவரையும் கூட்டி சுத்திகரிப்பு கூட்டம் நடத்துகிறார். And the Job is gathering up his children every day and he is conducting the sanctification meeting. இருதயத்தில் கூட பிள்ளைகள் கர்த்தரை தூஷிக்க கூடாது, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக இவ்விதமாய் அந்த நாட்களில் எல்லாம் சர்வாங்க தகன பலி செலுத்தி வந்தார். And they were giving burnt offerings on those days that the children may have cursed God in their hearts, they may have sinned. அந்த நாட்களில் ஜீவித்த மனசாட்சியின் காலத்தில் ஜீவித்த யோபு தன்னுடைய சொந்த ஜீவியத்தை கர்த்தருக்கு முன்பாக எப்படி செய்தார் என்பதை யோபு 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். And read Job chapter 31 about the life of Job who led his life in the period of conscience. கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மீது நினைப்பா இருப்பது எப்படி? I made a covenant with mine eyes, why then should I think upon a maid? தன்னுடைய சிந்தையிலே பரிசுத்தத்தை குறித்து அந்த நாட்களிலே யோபுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்படுத்துதல் இருந்தது. See the revelation about the holiness which Job had received on those days. நான் அயலானுடைய வீட்டை எட்டி பார்த்ததில்லை, I have not looked into the neighbor's house. பிறருக்குண்டான ஒன்றையும் நான் இச்சித்ததில்லை. I have not lusted of the things of the others. நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. Read the whole chapter. அந்த நாட்களிலே யோபு இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக மனசாட்சியின் அந்த காலத்திலே யோபுடைய மனசாட்சி எவ்வளவு அதிகமாய் பரிசுத்தத்தை குறித்து யோபுக்கு போதித்திருக்கிறது என்பதை கவனித்து பாரு. And listen and pay attention to this matter in which Job's conscience had taught the holiness unto him. நமக்கு மனசாட்சி இருக்கிறது, we have conscience, வேத புத்தகம் இருக்கிறது, we have the word of God, நான் பரிசுத்த ஆவியானவர் and இருக்கிறார், we have the Holy Spirit also, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது, and the living blood of Jesus is interceding on our behalf. பரிசுத்த சபை ஐக்கியம் இருக்கிறது, we have the holy fellowship of the church, நம்முடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், and we have the saints who are responsible for our souls. இந்த சூழ்நிலைகள் யோபுக்கு இல்லை. All these situations were not for Job then. அப்படியானால் மனசாட்சி ஒன்று யோபை அவ்வளவு துல்லிதமாக நடத்தி இருக்குமே, ஆனால் if conscience itself would have led Job in a very accurate way, இவ்வளவு சூழ்நிலைகளின் மத்தியில் இருக்கிற நாம் எவ்வளவு பரிசுத்தத்தில் வளர்வதற்கு நமக்கு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை கவனித்து பாரு. we should have to listen and understand God has given various opportunities, various choices that we may progress in a holy life. இன்றைக்கு நம்முடையவர்களில் அநேகர் பலவித சோதனையிலே சிக்குண்டு கடனாளிகளாய் பல வருத்தத்திலும் கஷ்டத்திலும் வியாதியிலும் பலவிதத்திலே அவர்கள் கஷ்டப்படுவதற்கு ஒரே காரணம் பரிசுத்த ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. Many of our people are entangled in the snares and they are found debtors because the one and only thing is they have not given importance to their holy life. எந்த நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை வேறு பிரித்தார் என்பதை விட்டு விட்டார்கள். They have left the purpose
in which God has separated us from all of the people. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து இப்படி சொன்னார். In one instance, the Lord spoke unto the people of Israelites like this. மகா வறட்சியான தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். The Lord God hath brought them out of a dry land. இருப்பு காலவாய் ஆகிய பார்வோனுடைய கையிலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். The Lord God hath delivered them out of the hand of the Pharaoh, out of the iron furnace. சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். The Lord God divided the sea into the two. யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப போக பண்ணினார். He made Jordan to go back. சூரியனையும் சந்திரனையும் அதனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தினார். And he made sun and moon still. பிரபலமான ராஜாக்களை ஆண்டவர் கொன்றார். And the Lord God killed famous kings. அவருடைய யுத்தங்களை கர்த்தர் நடத்தினார். And the Lord God conducted dear wars. இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த ஜனத்தை ஒரு கழுகு தன் குஞ்சை சுமந்து வருகிறது போல ஒரு கஷ்டம் தெரியாமல் அவர்களை ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்து சிங்காரமான தேசத்தில் குடியேற்றினார். As an eagle will bear its younger ones, likewise the Lord God bare them on his wings and brought them into the fertile land. ஆனால் அந்த தேவனை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறார். But the Lord God with much pain he says, they have left them. என் ஜனங்கள் எனக்கு இரண்டு தீமைகளை செய்தார்கள். My people had done two evil things against me. ஒன்று ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். And first thing, they have left me the living fountain. ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். And they have left me the living fountain. தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். And they have selected the broken cisterns for them. சாலமோன் ராஜா செய்தது அதுதான். And it is the thing which King Solomon also did. சாலமோனுடைய பிற்கால வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு விட்டார். And in the latter part of the life of Solomon, he left God. அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார். And he married strange women. அவர்கள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக வைத்தார். They made his heart to be slipped. கல்லையும் மண்ணையும் வழிபடும்படி அவருடைய இருதயம் அந்த ஸ்திரீகளால் வஞ்சிக்கப்பட்டது. And his hearts got deceived by that woman to follow the pillars. இப்படித்தான் அநேகர் வறுமையிலும் கஷ்டத்திலும் பலவிதமான சோதனையிலே சிக்குண்டு இருக்கும்போது கர்த்தரை நோக்கி முறையிட்ட வேளையில் ஆண்டவர் இறங்கி அவர்களை ரட்சித்து அவர்களை எல்லா இக்கட்டு நின்று தூக்கி எடுத்து கொண்டு வந்து மற்ற எல்லா ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்து ஆண்டவர் இந்த ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்தார். And the Lord God hath separated us from all other people and all other denominations into this kind of apostolic fellowship. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். And the Lord God blessed them and exalted them. இப்போது கர்த்தரை விட்டு கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொண்டார்கள். And now they have left God and they catch hold of the blessings which God has given them. சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார். And they are leaving the congregation. தேவ சமூகத்தை இழந்து போகிறார். And they are leaving the presence of the Lord. குடும்பங்களிலே சரியான ஜெபம் இல்லை. And there is no prayers in the family. கர்த்தர் கொடுத்த வசதியை வைத்துக்கொண்டு பிள்ளைகளை புறம்பான ஐஸ்வரியத்தில் அவர்களை வளர்க்கிறார்களே அல்லாமல் அவர்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை குறித்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. And they are filled with the abundance and the blessings of the Lord and they are not giving importance for the holiness in their life. அநேகருக்கு வயிறு தேவனாக மாறிவிட்டது. For many their belly is their god. அநேகருக்கு பணம் தேவனாக மாறிவிட்டது. For many the money is their god. அருமையானவர்களே, beloved ones, இப்படித்தான் அந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு விட்டார். Likewise those people left God. ஆண்டவர் தாவீது ராஜாவின் மூலமாய் தன்னுடைய பட்டத்துக்கு வரப்போகிற குமாரனாகிய சாலமோனுக்கு ஆரம்பத்திலே ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். And through David and his son Solomon who was going to come to the king position of king, the Lord God gave him a warning. என் குமாரனாகிய சாலமோனே, oh my son Solomon, பூலோகத்தார் யாவரும் போகிற வழியிலே நான் போகிறேன். I'm going in the way of the men of this earth. நான் மரணம் அடைய போகிறேன். I'm going to die. ஆனால் நீ இந்த பட்டத்துக்கு வந்து முழு இஸ்ரவேலரையும் நீ ஆளுகை செய்ய போகிறாய். You are going to come to this position and you are going to rule the whole land. உன்னுடைய ஆளுகையிலே நீ நிலைத்திருக்க வேண்டுமானால், for you to abide in your ruling, என்னாலும் நீ தேவனுக்கு முன்பாக பயந்து
நடக்க வேண்டுமானால் if you want to be having the fear of God always in your நீ life, முதலாவது உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். you should have to understand and know about the God of your forefathers. உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நீ அவரை சேவிக்க வேண்டும். And with an upright heart and with a willingness, you should have to serve him. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். If you seek him, he shall appear unto நீ you. அவரை விட்டு விட்டால் அவர் என்றைக்கு உன்னை விட்டு விடுவார். If you will forsake him, he will forsake you forever. இந்த எச்சரிப்பை ஆரம்பத்திலேயே சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். And at the beginning itself, he has given this warning to Solomon. கொஞ்ச நாட்கள் அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்தார். And he hearkened to the voice of this warning for a few days. தன்னுடைய ராஜ்யத்தில் பலப்பட்ட போது, After he got strengthened in his kingdom, பல அனுபவங்கள் வந்தபோது, after he got many experiences, கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலகி போனார். he got moved away from the Lord little by little. அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி விட்டார். And he married to strange women. அங்கேயே அவர் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி விட்டார். And he slipped away from the ways of God. அந்த ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை வலுவ வைத்தார். And that women made his heart to slip. விக்கிரக ஆராதனைக்காரனாக மாறிவிட்டார். He was turned out to be an idolater. சாலமோனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. The end of Solomon was miserable. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவியில் ஆரம்பித்து மாமிசத்திலே முடிந்து விட்டது. And having their beginning in the spirit, but had their end in the flesh. அதே போலதான் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் ஆவியிலே ஆரம்பித்தார்கள், இப்பொழுது மாமிசத்திலே தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். And likewise many children of God they have started their spiritual life in spirit, but they are trying to end up in flesh. தேவன் நம்மை நேசிக்கிறபடியால் எச்சரிக்கிறார். Because of the Lord loves us, he is warning us. நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். You should be holy unto me in all manner of conversation. யோபு அப்படி முக்கியத்துவம் கொடுத்தபடியினால் யோபை சுற்றிலும், யோபனுடைய வீட்டை சுற்றிலும், யோபுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் வேலியடைத்தார். அவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். அவனுடைய சம்பத்து பெருகிற்று. தேசத்திலே ஊத்சு தேசத்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக ஆண்டவர் உயர்த்தி விட்டார். Because Job had such a life, the Lord God put a fence around Job and his family and all his belongings. Not only that, the Lord God made his assets and properties to be plentiful and abundant, and the Lord God blessed him. ஆனபடியால் எத்தனை பேர் இந்த விஷயத்தில் இந்த மாலை வேளையிலே உணர்த்தப்படுகிறோம். So how many of you are convicted in this matter in this evening? இன்று முதல் என்னுடைய தொழிலுக்கு நான் முதலிடம் கொடுக்க மாட்டேன். Right from this day I will not give importance to my business. என்னுடைய பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன். I will not give importance to my children. என்னுடைய கணவன் மனைவிக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன். I will not give importance to my husband or my wife. என்னுடைய உத்தியோகத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன். I will not give importance to my job. இனி ஒவ்வொரு நாள் என் தேவனுக்கே முதல் இடத்தை கொடுப்பேன். Every day I will give importance, first place to my God. ஒவ்வொரு நாள் அதிகாலையில் அவரை கருத்தோடு தேடுவேன். Every day early morning I will seek him with all my heart. யோபை போல நானும் என் பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வைத்து சர்வாங்க தகனபலி அனுதினமும் அதிகாலையிலே செலுத்துவேன். Every day in the early morning I will gather up my children. Like Job, I will also pay burnt offering. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறோம்? How many of you are determining so? எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்க How போகிறோம்? many of you are going to make such a decision? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படி தீர்மானம் எடுக்கிறவர்கள் மேல் நிறைவேறும். The promise of God will be fulfilled on such people who are more going to make such decision. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். The Lord God is faithful in his promise. அவருடைய வாக்குத்தத்தங்களில் ஒன்றும் தரையில் விழுந்து போவதில்லை. His promises will never fall in the ground. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? How many of you believe this? எத்தனை பேர் அப்படி செய்ய தீர்மானிக்கிறோம்? How many of you are going to decide so? விழுந்த இடத்திலிருந்து எழும்புவோமாக. Let us arise from the place where you have fallen down. இந்த நாள் கர்த்தர் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாள். This is the day the Lord is visiting. என் ஜனமே, My people, கர்த்தர் உன்னை சந்திக்கிற வேளையை நீ அறியாமல் போகாதே. do not be in a place in which you are ignorant of the time of the Lord's visitation. இது கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரம். This is the time the Lord is visiting you that he may lift you up. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். For a minute shall we close our eyes. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நடுங்குவோமாக. Let us stumble before the word of the Lord. வானம் எனக்கு சிங்காசனம், And the heaven is my throne. பூமி எனக்கு பாதபடி. Earth is my footstool. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? How shall be the temple which you are building for me? என் வசனத்துக்கு நடுங்குகிற நீங்கள்தான் எனக்கு ஆலயம். You who are trembling at my word, you are my temple. ஆனபடியால் என் வசனத்துக்கு நடுங்கும்படி ஒப்புக்கொடு. Therefore yield yourself that you may tremble at my word. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்க தீர்மானி.
determine and decide that you will tremble at the word of my God. எந்தெந்த விதங்களில் கர்த்தரை விட்டு விட்டாயோ, In whatever matters you have left God, அந்தந்த இடங்களிலே மறுபடியும் வாய் கர்த்தரை தேடுவாயா. in that matters determine and decide that you will seek God. கர்த்தருடைய வழிகளை பிள்ளைகளுக்கு போதிப்பாயாக. Teach the ways of the Lord to your children. பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் வளரும்படி முதலிடத்தை கொடுப்போமாக. Let us give importance and first place to the children that they may grow in holiness in the ways of the Lord. பலிபீடத்தை செப்பனிடுங்கள். And make the altar in a right manner. எல்லாரும் பலிபீடத்தை செப்பனிடுங்கள். And let us all build the altar again. ஒவ்வொருவரும் சொந்த ஜீவியத்திலே தாங்கள் விட்டு வழிகளை திரும்பி கர்த்தரிடத்துக்கு வந்து அந்த வழிகளை கைக்கொள்ளும்படி ஒப்புக்கொடுப்போம். Set right your life that you may follow the ways of the Lord again in your life. இன்றைக்கு சரியான ஒரு தீர்மானத்தோடு பலிபீடத்தை இருதயத்தை செப்பனிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார். With the right decision, if you are trying to turn towards God, having your hearts set right. நீ என்னிடத்தில் திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். If you turn unto me, I will make you to be established again. இனி நீ விழுந்து போவதில்லை. You will not fall again. இனி நீ நஷ்டப்பட்டு போவதில்லை. You will not be lost again. இனி உன்னுடைய சொந்த ஜீவியத்தில் தோல்வியை காண்பதில்லை. You will not see failure in your life, personal life again. உன்னுடைய பிசினஸ்ல வியாபாரத்தில் நஷ்டத்தை காண்பதில்லை. You will not be seeing losses in your business again. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this word? கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. Having your eyes closed, yield yourself in the hand of the Lord. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல Oh Lord, as you are holy, வாயை திறந்து இருதயத்தில் விசுவாசித்து வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். believe in your heart, open your mouth and confess it. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல Lord, as you are holy, நானும் என் குடும்பம் myself and my family, என் பிள்ளைகளும் my children, நாங்கள் பரிசுத்தத்துக்கே முதலிடம் கொடுப்போம். we will give significance to the holiness of Lord.